ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மொச்சை விதையில் குழம்பு செய்யலாம். அதற்கு வத்தலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மொச்சையை ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்குவோம். மொச்சை வெடித்து வந்ததும் வடவத்தையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்குவோம். அதையும் நன்றாக பொரிஞ்சதும் இப்போது தண்ணீர் விட்டு வேக விடுவோம். நல்லா மொச்சையும் வெடிச்சிடுச்சு, வடவமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணீர் விட்டு வேக விடுவோம். உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். வத்தல் போடுறதுனால, கருவாடு போடுறதுனால, மாங்காய் வத்தல் போடுறதுனால அதில் உப்பு இருக்கும். இப்போது துண்டு கருவாடு எடுத்திருக்கேன், வத்தல் எடுத்திருக்கேன். கருவாட்டை நன்றாக கழுவி தோலெல்லாம் எடுத்துடுவோம். இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்குவோம். ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொச்சை வெந்துடுச்சான்னு பார்ப்போம். நன்றாக மொச்சை வெந்துடுச்சு. வெடித்து வந்தால் தான் நல்லா சீக்கிரமாக வேகும், வெடிக்கலைன்னா வேகாது. இப்போது கருவாட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். வத்தலையும் நன்றாக கழுவிக்குவோம். வெண்டி வத்தலும் கொத்தரை வத்தலும் போட்டிருக்கேன். இப்போ மாங்காய் வத்தலையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதையும் புளி கரைச்சலையும் அதில் சேர்த்து ஊற்றி மசாலா, வீட்டு மசாலாவை கொஞ்சம் போட்டு வேக விடுவோம். இப்போ மாங்காய் வத்தலையும் அதற்கூட சேர்த்துக்கலாம். வீட்டு மசாலா தான் நன்றாக இருக்கும், சூப்பராக. மீன் மசாலா பொடி தான். இப்போ தண்ணீர் விட்டு கலக்கி விட்டு மாங்காய் வற்றலையும் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டு எடுத்துக்குவோம். அதையும் போட்டு வேக விடலாம். உப்பு தேவையில்லை, உப்பு சேர்க்க வேண்டாம். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதில். இப்போ 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. மொச்சை விதையோட வத்தலும் எல்லாம் அழகாக சூப்பராக வெந்திருக்கு. கருவாடும் அதில் வெந்து சூப்பராக இருக்குது. அதுவும் கருவாடும் நன்றாக வெந்துடுச்சு, அதுவும் கரைஞ்சிடுச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு பரிமாறலாம். பாப்பாவுக்கு இந்த ஆணம் ரொம்ப பிடிக்கும், இந்த குழம்பு. அதனால் பக்கத்தில் தான் ஸ்கூலு, அதனால் வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. பேத்தி பொண்ணும் எங்கள் பொண்ணும் சாப்பிட வந்திருக்காங்க. பேத்தி பொண்ணுக்கு இந்த குழம்பு பிடிக்கல போல், அசிலாமாவுக்கு பிடிச்சிருக்கு. அதற்கூட கீரை கூட்டு செஞ்சேன், அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. பேத்தி பொண்ணுக்கு சுமாராக இருக்குது போல், அவங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன். இருந்தாலும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.